நண்பர்களே, காலைல ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்கேன். டைம் பார்த்தா 8 மணி ஆயிட்டு இருக்கு. அதனால கடன்னு பல்லு வளக்கிட்டு என் காலேஜ் யூனிஃபார்மை அயன் பண்ணிட்டேன். டைம் வேற ரொம்ப ஆயிடுச்சு, அதுவும் இல்லாம டயர்டா வேற இருக்கு. சரி காலேஜுக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு ரொம்ப நேரம் யோசனைக்கு பிறகு போக வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பெரிய விஷயம். ஐயோ, இன்ட்ரோவே கொடுக்க மறந்துட்டேன். நண்பர்களே, 60 நாள் கடிதமான பயணத்துல 4:59 அப்புறம் ரெடி ஆகிட்டு கடைக்கு வந்துட்டேன். காலையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டாதான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அதனால பிரியாணி வாங்கி சாப்பிட்டு மச்சானுக்கு வேற உடம்பு சரியில்லையா, சரி வாடா டீ குடிச்சா சரியா போயிடும் அப்படின்னு நான் டீ கடைக்கு கூட்டின்னு வந்துட்டேன். டீ குடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு கடைக்கு வந்து எடுத்து வச்சுட்டு வாழைப்பழம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் என்ன யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு நினச்சா அதுக்குள்ள இந்த கோவிந்த வந்து ஒரு வாழைப்பழத்தை ராபரி பண்ணிட்டான். ஏன் அவனுக்கு கொடுத்தனா, ஏன்னா அவன் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டானா. நீங்களே கேளுங்க. விஜயா, விஜய்க்கு ஓட்டு போட்டியா? எத்தனை ஓட்டு போட்டா? ரெடி ஆகிட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் எழுதுகிற வேலை இருந்துச்சா, அதனால எழுதி முடிச்சுட்டு கடைக்கு வந்து எடுத்து வச்சுட்டு வரும்போது முட்டையை வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்மளை யாராலும் தடுக்க முடியாது. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்க வழக்கம் போல நைட் 11 மணி ஆயிடுச்சு. அப்புறம் தூங்கிட்டேன் நண்பர்களே, அவ்வளோதான்.